கடைசி பந்து வரை அனல் பறக்கும் போட்டி, விறுவிறுப்பான ரன் சேசிங், 300 ரன்களை நோக்கிய பேட்டிங் என நவீனகால IPL ஆனது 2.0 வெர்சனாக மிரட்டி வருகிறது. இப்படியான பரபரப்பான சூழல் இருந்த போதிலும் ஒரு சூப்பர் ஓவரை கடைசியாக IPL பார்த்து 4 ஆண்டுகளாகிறது. இந்த சூழலில் பேட்டிங்கிற்கு சாதகமான அருண் ஜெட்லி மைதானத்தில் மோதிய டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் 4 வருடங்களுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஓவர் போட்டியை ரசிகர்களுக்கு விருந்தாக படைத்துள்ளன. பரபரப்பாக தொடங்கிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 188 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெக் பிரேசர் 9 ரன்கள் மட்டுமே அடித்து எப்போதும் போல நடையை கட்டினார். அடுத்து களமிறங்கிய கருண் நாயர் கடந்த போட்டியில் அடித்தது போலவே பட்டையை கிளப்ப போகிறார் என்று எதிர்பார்த்த போது 0 ரன்னில் வெளியேறி ஏமாற்றினார். தனியொரு ஆளாக பவர் பிளேவில் டாமினேட் செய்த அபிஷேக் போரல் துஷார் தேஷ்பாண்டே வீசிய ஒரே ஓவரில் 4 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்க விட்டு 23 ரன்களை விளாசி மிரட்டிவிட்டார். அவருடன் கைகோர்த்த KL ராகுல் 2 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என பாசிட்டிவாக தொடங்கினாலும் அதற்கு பிறகு நிறைய டாட் பந்துகளை சந்தித்த அவர் 118 ஸ்ட்ரைக் ரேட்டில் சுமாரான பேட்டிங்கையே வெளிப்படுத்தி 38 ரன்களுக்கு அவுட் ஆகி ஏமாற்றினார். ஒரு பக்கத்தில் ரன் வேகத்தை குறைய விடாமல் பார்த்து கொண்ட அபிஷேக் போரல் 49 ரன்களில் வெளியேற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இக்கட்டான நிலைமைக்கு சென்றது. முக்கியமான தருணத்தில் கைகோர்த்த கேப்டன் அக்சர் பட்டேல் மற்றும் ஸ்டப்ஸ் இருவரும் 4 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் என வெளுத்து வாங்க 14 ஓவர்களுக்கு 100 ரன்களை மட்டுமே அடித்திருந்த டெல்லி அணி அடுத்த 6 ஓவர்களில் 80 ரன்களை அடித்து மிரட்டியது. 20 ஓவர் முடிவில் 188 ரன்களை அடித்தது டெல்லி அணி. 200 ரன்களுக்கு மேல் செல்ல வேண்டிய போட்டியை 188 ரன்களுக்குள் கட்டுப்படுத்திய ராஜஸ்தான் அணி வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இரண்டாவதாக பேட்டிங் செய்தது. அதற்கு தகுந்தாற்போல் தொடக்க ஜோடியாக களமிறங்கிய கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் பவர் பிளேவிலேயே 5 சிக்ஸர்களை பறக்க விட்டு ரன்வேட்டை நடத்தினர். வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்திய இந்த ஜோடி விக்கெட்டையே விட்டுக் கொடுக்காமல் 6 ஓவர்களில் 63 ரன்களை குவிக்க டெல்லி அணியின் எந்த பவுலர்களாலும் இவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. 2 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள் என விளாசி செம டச்சில் இருந்த சஞ்சு சாம்சனுக்கு தசை இழுத்து பிடித்து வலி ஏற்பட ரிட்டையர்டு கட் ஆகி பேட்டிங் செய்ய முடியாமல் வெளியேறினார். விக்கெட்டை எடுக்க முடியாமல் தடுமாறிய டெல்லி அணிக்கு இந்த நிகழ்வு சாதகமாக மாறியது. அடுத்த வீரராக களமிறங்கிய ரியான் பராக் 11 பந்துகளுக்கு 8 ரன்கள் மட்டுமே அடித்து போல்ட் ஆகி வெளியேறினார். ஆனால் அடுத்த விக்கெட்டுக்கு கைகோர்த்த ஜெய்ஸ்வால் மற்றும் நிதிஷ் ராணா இருவரும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி ராஜஸ்தான் அணியை வெற்றிக்கு அருகாமையில் எடுத்து வந்து வெளியேறினர். ஜெய்ஸ்வால் 4 சிக்ஸர்களுடன் 51 ரன்களும், நிதிஷ் ராணா 6 பவுண்டரி 2 சிக்ஸர்களுடன் 51 ரன்களும் அடித்து அசத்தினர். போதாக்குறைக்கு அடுத்து களத்திற்கு வந்த துருவ் ஜுரலும் 2 சிக்ஸர்களை பறக்கவிட கடைசி 6 பந்துகளுக்கு 9 ரன்களே தேவை என்ற நிலைக்கு வந்தது போட்டி. களத்தில் துருவ் ஜுரல் மற்றும் ஹெட்மேயர் என்ற 2 ஹிட்டர்கள் இருக்கும்போது எப்படியும் ராஜஸ்தான் அணிதான் வெற்றி பெறும் என்ற எண்ணமே எல்லோருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இருங்கபா என உயிரை கொடுத்து பந்து வீசிய மிச்சல் ஸ்டார்க் வெறும் 8 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுக்க சூப்பர் ஓவருக்கு சென்றது போட்டி. மிச்சல் ஸ்டார்க் யார்கர் பந்துகளாக வீசிய போதிலும் 2 ரன்களாக தட்டி தட்டி எடுத்த ஹெட்மேயர் அணியை எப்படியாவது வெற்றிக்கு அழைத்து செல்ல வேண்டிய போராட்டத்தில் இருந்தார். ஆனால் 2 பந்துகளுக்கு 3 ரன்கள் என இருந்த போது பவுண்டரி லைனுக்கு அடித்துவிட்டு 2 ரன்னுக்கு செல்வதற்கு ஹெட்மேயர் ஓட 2 ரன் முழுமையாக இருந்த போதிலும் துருவ் ஜுரல் 1 ரன்னோடு நின்று விட்டார். அந்த ரன்னை அப்போதே ஓடி இருந்தால் கடைசி ஒரு பந்துக்கான அந்த 1 ரன்னை எளிதாக அடித்து ராஜஸ்தான் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் நான் அடிக்கிறேன், நீ நின்று வேடிக்கை மட்டும் பார் என்ற துணியில் கடைசி பந்தை எதிர்கொண்ட ஜூரல் பிரெக்னன்ட் லேடிஸ், இதயம் பலவீனமானவங்க, இந்த பினிஷிங்கை பார்க்காதீங்க என்ற காமெடியை போல் 2 ரன்னை அடிக்க முடியாமல் டெல்லி அணிக்கு போட்டியை கிஃப்ட் செய்தார். பரபரப்பாக தொடங்கிய சூப்பர் ஓவரிலும் நடப்பு போட்டியின் சிறந்த பேட்ஸ்மேனாக இருந்த ஜெய்ஸ்வாலையும் நிதிஷ் ராணாவையும் களமிறக்காமல் 9 ரன்களை அடிக்க முடியாமல் தடவி கொண்டிருந்த ஹெட்மேயரையும் 11 பந்துகளுக்கு 8 ரன்களை அடித்த ரியான் பராகையும் களமிறக்கி ராஜஸ்தான் அணி மோசமான திட்டத்தை செயல்படுத்தியது. அழுத்தமான சூப்பர் ஓவரில் மிச்சல் ஸ்டார்க் நோபால் ஒன்றை வீசிய போதிலும் 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்த ராஜஸ்தான் அணி வெறும் 11 ரன்களை மட்டுமே எடுத்தது. 12 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற பேட்டிங் செய்த டெல்லி அணியில் KL ராகுல் மற்றும் ஸ்டப்ஸ் இருவரும் களமிறங்கினர். பேட்டிங்கில் தான் ராஜஸ்தான் அணி தவறான வீரர்களை களமிறக்கியது என்றால் பவுலிங்கிலும் 20வது ஓவரில் 19 ரன்களை விட்டுக் கொடுத்த சந்தீப் சர்மாவின் கைகளில் பந்து கொடுக்கப்பட்டது. 8 எக்கனாமியுடன் இன்றைய நாளின் சிறந்த பவுலரான ஆர்ச்சரின் கைகளில் பந்தை கொடுக்காமல் மீண்டும் மிகப்பெரிய தவறு செய்தது ராஜஸ்தான். யாருக்கு வெற்றி என வீசப்பட்ட சூப்பர் ஓவரில் சந்தீப் சர்மாவிற்கு எதிராக KL ராகுல் பவுண்டரியும் ஸ்டப் சிக்ஸரையும் பறக்க விட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அசத்தலாக வெற்றியை பதிவு செய்தது. நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் ஜெயிக்க வேணாம், கையில இருக்கும் போட்டியை நாங்களே கிஃப்டா தரோம் என செயல்பட்ட ராஜஸ்தான் அணி 7 போட்டியில் 5 தோல்விகளை அடைந்து புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்திற்கு சரிந்துள்ளது.
much of a fair margin.